ஹாய் ஆல், நான் சரிதா பேசுறேன். ஒரு கிராமத்துல விவசாயி ஒருத்தருக்கு லாட்டரியில பரிசு கிடைச்சது. அது கொஞ்சம் நல்ல பெரிய அமௌண்டா தான் அவருக்கு கிடைச்சது. அவரு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு போய் தனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு அவரு கிளம்பினார். அவர் அந்த நகரத்துக்கு போய் ஒரு காரு, அவருக்கு தேவையான சில ட்ரெஸ்ஸஸ், கோட், ஷூட், ஷூ, அந்த மாதிரி எல்லாமே வாங்கிக்கிட்டு அந்த கார்ல திரும்ப தன்னுடைய கிராமத்துக்கு வந்தார். அந்த கிராமத்துல இருக்கிறவங்களோ முன்ன பின்ன காரையே பார்த்ததில்லை. அவங்களுக்கு காருன்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனா இவரு காரை ஓட்டிக்கிட்டே தனக்கு முன்னாடி வரவங்கள எல்லாருக்கும் பார்த்து கைய ஆட்டிக்கிட்டு, அப்பதா இங்க பாருங்க, இதுதான் காரு, பெரியப்பா இதுதான் காரு, அண்ணா பாத்தீங்கல்ல இதுதான் காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டே அந்த கிராமத்து முழுக்க கார்ல வந்தார். அவரு கூட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்டிக்கிட்டு வராரு. ஆனா பாருங்களேன், அவரு எங்கேயும் போய் இடிக்கல, யார் மேலையுமே மோதல, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. அவரு நல்லபடியா அந்த கார்ல போயிட்டு வராரு. அது எப்படின்னு கேக்குறீங்களா? அவருக்கு அந்த காருக்குள்ள ஒரு என்ஜின் ஒண்ணு இருக்கு, அத நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த கார் ஓடும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவரு அந்த காருக்கு முன்னாடி 2 குதிரைகளை கட்டிட்டு அது மூலமா அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்தாரு. ஆனா அந்த குதிரைகளை விட பல மடங்கு சக்தி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதுதான் அந்த என்ஜின், அதுக்குள்ள இருக்கு. அத ஸ்டார்ட் பண்ணா இந்த காரு இன்னும் வேகமா ரொம்ப ஸ்மூத்தா போகும் அப்படின்றது அவருக்கு தெரியல. அதே மாதிரிதாங்க நம்ம கூட, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பல பெரிய பெரிய சக்திகள், நம்மளுடைய திறமைகள், இது நம்மளால முடியுன்ற நம்பிக்கை எதுவுமே நம்மளுக்கு பெருசா தெரியறதில்ல. நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய எதையோ ஒண்ணு புடிச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கைய எப்படியோ ஸ்மூத்தா போனா போதும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம். ஆனா இதுதான் என்னுடைய திறமை, இது என்னால முடியும், இத என்னாலையும் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட ஒரு செயலை நம்ம செஞ்சோம்னா, அவரு ஓட்டிட்டு போன கார் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க நம்ம வாழ்க்கை சும்மா ஆடிக்கார் வேகத்துல அசத்தலா ஓட ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய பெரிய பலமே நாம தான். முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதப்படி நடக்க ஆரம்பிச்சோம்னா, நம்ம வாழ்க்கையும் ரொம்ப சுகமா நல்லபடியா போகும். தேங்க்யூ ஆல். பாய்.